நீங்கள் இதை இப்போது கேட்கிறீர்களா அப்படின்னா இது ஒரு சாதாரண வீடியோ இல்லை. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவுகளில் மிகப்பெரியது என்ன தெரியுமா? சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு. ஒரு நாள் நாம் உழைத்து சம்பாதித்து நமக்கே சொந்தமான வீட்டில் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் பலருக்கு இந்த கனவு தள்ளி தள்ளி போகிறது. எப்போ வீடு வாங்குவேன், எனக்கு அந்த வாய்ப்பு வருமா என்று பலர் மனதில் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையைச் சொன்னால் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்முடைய எண்ணங்களால் தான் ஆரம்பமாகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், என்ன நம்புகிறோம், அதற்கேற்ற வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் உருவாக ஆரம்பிக்கும். அதனால்தான் பலர் பிரபஞ்சத்தின் சக்தி பற்றி பேசுகிறார்கள். பிரபஞ்சம் நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் கேட்கிறது என்று நம்புகிறார்கள். அதனால்தான் நீங்கள் உங்கள் கனவுகளை தெளிவாக பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும். முதலில் ஒரு அமைதியான நேரத்தில் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பிறகு உங்கள் கனவு வீட்டை மனதில் கற்பனை செய்யுங்கள். அந்த வீடு எப்படி இருக்கும்? சிறிய வீடா அல்லது பெரிய வீடா? அதற்கு முன்பு ஒரு அழகான வாசல் இருக்குமா அல்லது ஒரு சிறிய தோட்டம் இருக்குமா? அந்த வீட்டின் கதவை திறந்து உள்ளே நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். உங்கள் குடும்பம் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பதை மனதில் பாருங்கள். அந்த உணர்ச்சியை மனதில் உணருங்கள். அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் காலை அல்லது இரவு இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். பிரபஞ்சமே, எனக்கு சொந்த வீடு கிடைக்க நான் தயாராக இருக்கிறேன். சரியான வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. நான் விரைவில் என் சொந்த வீட்டில் வாழ்கிறேன். இந்த வார்த்தைகளை வெறும் சொல்ல வேண்டாம், நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்வது உண்மையாக நடக்கப் போகிறது என்று மனதில் நம்ப வேண்டும். மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம், நன்றி உணர்வு. நமக்கு இன்னும் கிடைக்காத விஷயத்திற்கே நன்றி சொல்ல வேண்டும். பிரபஞ்சமே, எனக்கு கிடைக்கப் போகும் என் சொந்த வீட்டுக்கு நன்றி. இப்படி நன்றி சொன்னால் நம்ம மனதில் ஒரு நல்ல சக்தி உருவாகும். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்திடம் கேட்பது மட்டும் போதாது, நாமும் முயற்சி செய்ய வேண்டும். சிறிது சிறிதாக பணம் சேமிக்க ஆரம்பிக்க வேண்டும். வாய்ப்புகள் வந்தால் அதை பயன்படுத்த வேண்டும். புதிய வழிகளை தேட வேண்டும். அப்போதுதான் நம்ம கனவு நிஜமாகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கை, நன்றி, முயற்சி. இந்த 3 விஷயங்கள் சேர்ந்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும்.